கண்களை இழந்து கண்ணாடி வாங்குவது என்பார்கள். இப்படித்தான் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னை இழந்து தனது தேவைகளை வாங்கிக் கொள்வதற்காகவே வருமானம் ஈட்டுவதாக உள்ளது. வருமானம் ஈட்டுவதற்காகவே விருப்பமில்லாவிட்டாலும் ஒரு பணியில் ஈடுபடுவதுதான் இப்போது நடைமுறையாகிவிட்டது. அத்தகைய பணிகளில் ஈடுபடுவதால் மனம் பதறுகிறது, உடலும் பெரிதும் மோசமடைகிறது. என்னடா வாழ்க்கை என்றாகிவிடுகிறது. இப்படித்தான் இன்றைய இளைஞர்கள் பலரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி துறையில் எப்படியாவது பணம் ஈட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் 97% பேர் பணம் இழந்தும் மனதை இழந்தும் உடல் நலத்தையும் இழக்கிறார்கள். இதற்கு மேலும் அது குறித்து நாம் சொல்லப் போவதில்லை. ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் நடைமுறையில் உள்ளவற்றை மட்டுமே கூற உள்ளோம். பாதிப்புக்கு உள்ளாபவர்களும் நம்மவர்கள்தானே. இந்த பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பெரிதும் பாதிப்படைவது மனதில் அளவில்தான். இதற்கு காரணம் இந்த துறையே ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான். இந்த துறையில் ஒரு ட்ரேடு செய்துவிட்டு ஐயோ தவறாக செய்துவிட்டோமே என்று வருந்திக் கொண்டிருப்பார்கள், வருந்திக் கொண்டே இருப்பார்கள். இப்படி கூடுதல் சமயம் வருந்திக் கொண்டே இருந்தால் அவர்களின் அடுத்த செயல்பாடும் பாதிப்புக்குள்ளாகி தோல்வியடையும். எனவே வருந்திக் கொண்டே இருக்கும் மனநிலையை விரைந்து சமப்படுத்த அனிசக்கிள் என்ற மருந்து பயன்படுத்தப்படுகிறது. என்னடா இது புதிதாக பெயரில் இருக்கிறதே இந்த மருந்து, என்ன வேண்டாம். இதுவும் இயற்கை மருந்து வகைதான். மலர் ஒன்றிலிருந்து எடுக்கப்படும் நீர்தான் இந்த மருந்து. அங்கீகரிக்கப்பட்ட இந்த மருத்துவம் ஆங்கில மற்றும் ஹோமியோபதி மருத்துவங்களில் புகழ்பெற்ற மருத்துவர் எட்வர்டு பேட்ச் என்பவரால் கண்டறிந்து வெளியிடப்பட்ட ஒரு மருத்துவ முறையாகும். இந்த மருத்துவ முறையில் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கப்படுகிறது. சுமார் 38 மருந்துகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் இப்போது நாம் குறிப்பிட்டிருக்கும் அனிசக்கிள் என்பதாகும். எல்லோரும் பயன்படுத்தும் வகையில் பக்க விளைவுகள் சற்றும் இல்லாத வகையில் இந்த மருந்துகள் உள்ளன. இந்த 38 மருந்துகளில் ஒன்றை மாற்றி ஒன்றை பயன்படுத்தினாலும் கூட அதனால் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. ஒன்று மருந்து வேலை செய்யலாம் அல்லது எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். எனவே அனிசக்களை பயன்படுத்தலாம். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் மருந்து செரிப்ளம். சிலர் மார்க்கெட்டில் பெருமளவுக்கு முதலீடு பணத்தை இழந்து இருப்பார்கள். இதனால் பணத்தை விட அவர்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய தாக்குதல் இருக்கும். எல்லாம் இழந்துவிட்டோமே என்று நினைத்து நொறுங்கி போயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர பயன்படுத்தப்படும் மருந்துதான் செரிப்ளம். இந்த மருந்து அனிசக்களை போல் அல்லாமல் வேறு ஒரு மலரில் இருந்து எடுக்கப்படுகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இயல்பு நிலைக்கு வர இந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அடுத்து செரோட்டோ என்ற மருந்து. தெளிவாக சிந்தித்து சரியாக செயல்பட்டு மார்க்கெட்டில் சுயநினைவுடன் நடந்து கொள்ள வைக்கிறது செரோட்டோ என்ற மருந்து. இந்த இயற்கை வழி மருத்துவத்தில் இதுபோன்ற பயனுள்ள பல அதிசய அற்புத தகவல்கள் குவிந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் பின்னர் வரும் பதிவுகளில் காண்போம். இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் உங்கள் ஆர்வத்தை எமக்கு தெரிவியுங்கள். அனைவரும் எமது முதல் மீடியாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து தற்போதைக்கு விடைபெறுகிறோம். நன்றி.